உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நெல்மணி சர்க்கரை பொங்கலில் ஓவியம் வரைந்து கோவையை சேர்ந்த ஓவிய கலைஞர் கவனம் ஈர்த்துள்ளார். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஓவிய கலைஞர் ராஜா பசியை போக்கும் உழவர்களுக்கும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நெல்மணி சர்க்கரை பொங்கலில் ஓவியம் வரைந்துள்ளார். அறுவடை தொடங்குகின்ற தை மாதத்தில் உழவர் திருநாள் மாட்டுப்பொங்கல் என வகைப்படுத்தி நன்றி செலுத்தும் முறையாகவும் நெல்மணி கொடுத்த உழவர்களை போற்றும் விதமாகவும் நெல்மணி சர்க்கரை பொங்கலில் உழவர்களின் ஓவியம், மாடுகள் ஓவியம், கரும்பு, ஏற்களப்பை, சூரியன் ஆகியவற்றை வரைந்து அசத்தியுள்ளார். ராஜாவின் இந்த ஓவியம் இணையத்தில் வைரலாகி பாராட்டுகளை பெற்று வருகிறது. பசியை போக்கும் உழவர்களுக்காக விழா எடுக்கின்ற பாக்கியம் உலகத்திலேயே நமக்கு மட்டும்தான் உண்டு. இயற்கைக்கும் உழவருக்கும் மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக நெல் மணி கொடுத்த உழவரின் ஓவியத்தை சர்க்கரை பொங்கல் செய்து அந்த சர்க்கரை பொங்கலில் ஏர் பிடித்த உழவர் ஓவியமும் மாடுகளும் சூரியனும் கரும்பும் வரைந்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த தை திருநாளில் அறுவடை தினத்தில் உழவர் தினமும் மாட்டுப் பொங்கலும் என்று வகைப்படுத்தி நம் முன்னோர்கள் காலகாலமாக நன்றி தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கலில் அவர்களுடைய ஓவியத்தை வரைந்து நன்றி தெரிவித்துள்ளேன். நெல்மணி கொடுத்த உழவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இப்படி ஒரு சர்க்கரை பொங்கல் ஓவியத்தை வரைந்துள்ளேன். இந்த ஓவியத்தை வரைவதில் தமிழன் என்ற முறையில் பெருமை கொள்கின்றேன்.